ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அருமையான முருங்கைக்காய் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதில் ஒரு 2 வரமிளகாய் நம்ம தாளிப்புக்காக போட்டிருக்கோம். அதுபோக ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, இதெல்லாம் 4ஆக கீறி போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகாய் கீறி அதை நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன் லென்த் வாக்கில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட் கிடைக்கும், திக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வதக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு போட வேண்டியது எல்லாம் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு இந்த நீல வாக்கில் கட் பண்ணுறோம் அப்படின்னா, இது சீக்கிரம் நமக்கு ஈஸியாக நல்லா குக் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு கிரேவி டைட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறது. ஸோ இப்போ தக்காளி நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா தோல் கலர்ற மாதிரி வரணும். ஸோ அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட இந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்காய் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நான் இப்போ போடுறேன். ஸோ முருங்கைக்காயை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலா போடலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். தேவைங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மிளகாத்தூளுக்கும் ஒரு ஸ்பைசி இருக்கும், ஒரு கலர் இருக்கும். அதனால் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூளை பொறுத்தவரை ரொம்ப நிறையா போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நான் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் சாம்பார் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் குழம்பு. நம்ம எதுக்காக இந்த சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பருப்பு போட்டால் ஒரு மாதிரி, அதாவது பருப்பு விரும்பாதவங்க இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதுபோக கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா சால்ட் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த முருங்கைக்காய் நமக்கு குக் ஆகணும். இது நமக்கு பார்த்திங்கன்னா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி கறி தான் குழம்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கலக்கலான கிரேவிங்க. ஒரு தோசை இட்லிக்கு சரியான டேஸ்ட் இருக்கும். இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முருங்கைக்காய் ஓரளவுக்கு நம்ம குக் ஆகிருக்கு. ஏன்னா முருங்கைக்காய் வேகலைன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கும். வெந்தால் தான் கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி அந்த மசாலா கலர் மாறும். ஸோ அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சா வேகலையாங்கிறது. ரொம்ப வெந்துட்டாலும் அது ஒரு மாதிரி உடஞ்சி அந்த மாதிரி உள்ளே விழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் போகக்கூடாது. நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த முருங்கைக்காய் வெந்திருந்தால் போதுமானது. எப்போயுமே முருங்கைக்காய் ஃபுல் பீஸ் எடுத்தால் சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நான் ஒரு சின்ன வெல்லம் தான் ஒரு பீஸ் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது போக மல்லித்தலையை போட்டாச்சு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் அந்த மசாலா அந்த ஒரு கடுத்த மாதிரி இருக்கும். அதை கம்மி பண்ணுறக்காக சின்ன பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு பீஸ் எடுத்து ஃபுல்லாக வாயில் வச்சு கடிச்சு தான் சாப்பிட்ணும். நீ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை 2-3 பீஸாக பிச்சு அதை சும்மா முன்னாடியே வச்சு இழுப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிடக்கூடாது. வாயில் வச்சு நல்லா மென்னிங்கன்னா தான் அதில் உள்ள அந்த சத்து நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.